அண்ணா நீங்க சொன்ன மாதிரி ஜாமான்லாம் விளக்கிட்டேன். இப்போ நான் வீட்டுக்கு போலாமாண்ணா? வீட்டுக்கு போறியா? ஏமா நீ சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு இன்னும் பாத்ரூம் கழுவ வேண்டியது இருக்கு, ஹோட்டலில் துடைக்க வேண்டியது இருக்கு, டேபிளை துடைக்க வேண்டியது இருக்கு, மேற்கொண்டு வெளியே ஜாமான் கிடக்கு, அதெல்லாம் கழுவி வச்சுட்டு தான் நீ போகணும். டக்குன்னு வா. யோ தின்னது 2 இட்லி 1 வடை, அதுக்கு இன்னும் எவ்வளோ விலையா வாங்குவீங்க? செத்தா கூட பக்கத்து தெரு வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு உன் வீட்டுக்கு வந்தக்கப்புறம் தான் ஐயோ இளவு வீட்டுக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஓன்னு ஒப்பாரி வைக்கிற கூட்டம் இது. இதுக்காகவா அவங்க சந்தோஷத்தெல்லாம் விட்டுட்டு சொந்த போன மனுஷனை இன்னும் ஆளை காணும். வீட்டுல நிறைய வேலை இருக்கு, எங்க தான் போனாரோ தெரியல. எங்க போனீங்க? ஏதாவது ரோட்ல ஒரு பொண்ணை பார்த்தா ஈன்னு பல்ல காட்டிட்டு நிக்க வேண்டியது. ஏய் என்ன இப்படி மாமன் அசிமா பேசிவிட்ட? நான்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்தா குஞ்ச தலை நிமிராம போயிட்டே இருப்பேன் தெரியுமா? சொன்னாங்க 4 பேர் 4 விதமா உங்களை பத்தி. ஏய் 4 பேர் 4 விதமா சொல்லதான் செய்வாங்க, அதுக்காக மாமன் நீ அசிமா பேசிவிடுவியா? ஏமா என் பொண்ணு பிரியாவை பாத்தியா? பம்பு செட்ல குளிச்சிருந்ததுமா? என்ன சங்கீதா, நான் வீட்டில் இருக்கும்போது ஃபோன் பண்ணாது உனக்கு எத்தனை தடவை சொல்கிறேன், என் முன்னாடி பார்த்தானே என் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? சரி அந்த நாசமாக போன வீட்டில் இல்லை, நீ வீடியோ கால் பண்ணு, நாம் பார்த்துக்கிட்டே பேசலாம். உனக்கெல்லாம் சங்கூதுற வயசுல சங்கீதா கேக்குதா? எவ சொல்லு எவ? உனக்கெல்லாம் நான் தெரிஞ்சுதான் பெருசு, இதுல சங்கீதம் சங்கீதம் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இப்பதான் உனக்கு நான் ஊதுறேன் பாரு சங்கு. ஏங்க இந்த காதலிச்சு கல்யாணம் பண்றது நல்லதா இல்ல பெத்தவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே அது நல்லதா? மருந்து குடிச்சு சத்தம் என்ன, தூக்கு மாட்டி சத்தம் என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். கூகுள் நெருப்பு இல்லாம சமைக்கிறது எப்படி? ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளவும். ஆஹா கரண்ட் அடுப்புல வைக்கணுமா? இல்ல அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போய் 4 வீட்ல வாங்கி தின்னுட்டு தூங்குடி நாசமா போனவளே. கிளாஸ் லீடர்ன்ற முறையில் உங்க எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இனிமே இந்த கிளாஸ்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? டேய் நான் உன்கிட்ட பேசவே இல்லை, வாய் முட்டுறா. ஆனா நான் வாங்கிட்டு தானே பேசுறேன், பிரச்சனை வந்தா என்ன பண்ணுன்னு கேட்டேன். இந்த பொறுக்கி பொறுமுக்குள்ள இருக்கிறவரை இந்த கிளாஸ் உருப்படியே உருப்படாது. ஆமா இவங்க அப்துல் கலாமுக்கு அக்கா பொண்ணு, இவங்க இருந்தா கிளாஸ் ரூம் உருப்பிட்டுரும். பூபதி உங்க ஊர்ல ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருந்தது இல்ல, அந்த பொண்ணு இப்ப எப்படிடா இருக்கு? டீச்சர் நீங்களுமா அந்த புள்ளிக்கு பேயும் பிடிக்கல ஒன்றும் பிடிக்கல டீச்சர். பேய் பிடிக்கலையா? என்னடா சொல்ற? அட ஆமா டீச்சர், அந்த புள்ள பேய் பிடிச்சதா இந்த ஊருக்குள்ள சும்மா சொல்லிக்கிட்டு தெரியுது. அந்த புள்ள எதுக்காகடா பேய் பிடிச்ச மாதிரி நடிக்கணும்? பேய் பிடிச்சிருச்சுன்னு சொன்னாதானே அந்த புள்ளிக்கு நைட் ஆச்சுன்னா ஒரு கோட்டர் கோழி பிரியாணி வாங்கி தருவாங்க, அதுக்காக அந்த புள்ள ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கு. இந்த ஊர்ல எல்லாம் அதையும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, அது போட்டு தான் நான் சொல்லுவேன். குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்குமா? இவனுக்கு பேய் பிடிச்சா நீ தான் இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட்டிருக்கல, அப்புறம் ஏன் கிளாஸ் ரூம்ல வந்து உட்காந்துருக்க? டீச்சர் ஸ்கூலுக்கு வந்தா லீவ் போட்டு வீட்டில் இருக்கணும்னு தோணுது, லீவ் போட்டு வீட்டில் இருந்தா ஸ்கூலுக்கு வரணும்னு தோணுது. நான் என்னதான் பண்றது? நான் பாட்டுக்கு சும்மா கிளாஸ் ரூம்ல வந்து உட்காந்துருக்கேன். நீங்க பசங்களுக்கு பாடத்தை எடுங்க, பசங்க பாட்டுக்கு படிக்கட்டும், நான் பாடம் எடுக்கிறத வேடிக்கை பார்க்குறேன். ஏண்டா நான் பாடம் எடுக்கிறேன்னா இல்ல படம் எடுக்கிறேன்னா? அங்க இருந்து வேடிக்கை பக்கம் வந்திருக்கேன், ஒழுங்கா எந்திரிச்சு போயிரு, இல்லைன்னா ஒரு பக்கம் ஹோம்ஒர்க் கொடுத்துருவேன். சரி சரி போயிடுறேன் டீச்சர். இதெல்லாம் அப்புறமேட்டு நோண்டிக்கலாம், இதை பிடி. எதுக்குங்க இது? போன மாசம் உங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது நம்ம வீட்டுல இருந்து 2 கோழி பிடிச்சிட்டு போய் உங்க அம்மா வீட்டுல கொடுத்துட்டு வந்தல, ஆமா அத போய் இதுல பிடிச்சிட்டு வா போ. என்னங்க கொடுத்ததெல்லாம் திருப்பி கேட்க கூடாதுங்க. அப்ப அவங்க வீட்டுல புதுசா வச்ச கோழி இருக்கும்ல, அதை பிடிச்சிட்டு வா. என்னங்க அவங்களே கஷ்டப்படுறாங்க, அவங்கள்ட்ட எப்படிங்க கோழி கேட்க முடியும்? அந்த கோழி போடுற முட்டையை வித்து தான் அவங்களே சாப்பிடுறாங்க. அதே கஷ்டத்துல தாண்டி நம்மளும் இருக்கோம். இதுக்கப்புறம் ஓத்தா வீட்டுக்கு போகும்போது எதாச்சும் எடுத்துட்டு போனா 2 காலையும் வெட்டிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி. உன் தங்கச்சி இப்பலாம் ஸ்கூலுக்கே வர மாட்டா, ஏன் அவளுக்கு உடம்பு சரியில்லையா? உடம்புல அவளுக்கு நல்லா தான் டீச்சர் இருக்கு, மனசு சரியில்லையா? ஏண்டா அவ படிக்கிறது 4வது, அதுக்குள்ள அவளுக்கு மனசு சரியில்லையா? நாளைக்கு ஒழுங்கா அவ ஸ்கூலுக்கு வரணும், இல்லைன்னா உன்னை கட்டி வச்சு வதைப்பேன். அவ வரலன்னா என்ன கட்டி வச்சு எடுப்பீங்களா? இதுக்கு தான் ஒரு பொண்ணுக்கு அண்ணன் பதவியே எனக்கு வேணான்னு சொன்னேன் நான். கேட்டேன் அடுப்பு பத்த வைக்கணும், லைட் எங்கன்னு பாத்தீங்களா? உன் ஃபோன் எங்கன்னு தெரியுமா? என் கையில தானே இருக்கு. முதல்ல அதுக்கு உரமா போடு, அப்பதான் எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு தெரியும். ஓ என்ன சொல்றீங்களா? நீங்க போட்டிருக்கிறது என் ஃபேண்ட் தான், முதல்ல அதை போய் மாத்துங்க. அதான் இவ்வளோ காத்தோட்டமா இருக்கா? டீச்சர் இன்னைக்கு மதியானத்தோட நான் வீட்டுக்கு போலாமா டீச்சர்? ஏண்டா நேத்தும் லீவ் போட்டு இன்னைக்கு மதியத்தோட வீட்டுக்கு போறேன்றா, என்னதாச்சு உனக்கு? அது ஒன்றும் இல்லை டீச்சர், எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை டீச்சர், வீட்டு வேலையெல்லாம் நான் தான் செய்யணும். என் தங்கச்சிக்கும் நான் தான் டீச்சர் சாப்பாடெலாம் ஆக்கி வைக்கணும். என் தங்கச்சி ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனே பசிக்குதுன்னு சொல்லுவா. எங்கள் அம்மா வேறு சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரில டீச்சர், அதனால தான் நான் மதியானம் போனேன்னா எல்லா வேலையும் முடித்து சமைச்சு வைப்பேன் டீச்சர். நடிக்கிறடா, நல்லா நடிக்கிற. நடிக்கிறேண்ணா டீச்சர்? எவ்வளோ நான் சென்டிமெண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கேன், நடிக்கிறேன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு அம்மா பாசமே இல்லையா டீச்சர்?
அம்மா பாசத்தை பற்றி நீ பேசுறியா? அவங்க அம்மா காலையிலே வந்தாங்க, நீ என்னதான் சொன்னாலும் ஸ்கூலை விட்டு அனுப்பக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸ்கூலை விட்டு தாண்டின காலை உடச்சிருவேன். 1 கிலோ இறா எவ்வளோ? இறாவா? கிலோ 600ரூவாம்மா. இறாவெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே தங்க மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. எறா புட்டு செய்வது எப்படி? இது செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் இருக்கே. எறா வேணாண்ணா. யூடியூப்பை பார்த்து செய்ய போகிறா, அதுவே இவளுக்கு கஷ்டமாக இருக்கான். ஏன் போனு ஏய் நில்றி, திருடிட்டா போற போனை. பிடிங்க அதான் போனை கொடு. ஏய் யா போன் இல்லைங்க என் போனு. இல்ல யா போன் ஏங்க அது என் போனு. பாஸ்வேர்டு சொல்லு. 2 தப்பு. நீங்க பாஸ்வேர்டு சொல்லுங்க. 12:30. கரெக்ட். பாஸ்வேர்டு கரெக்ட். என்னம்மா திரும்ப ஆன்லைனில் ஆர்டர் போட்டு சுடிதார் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன், கலர் சரியில்லை, அதான் ரிட்டர்ன் போடலான்னு பார்க்குறேன். போடு, ஆர்டரை போடு, ரிட்டனை போடு, ஆர்டரை போடு. ஒன்ன மாதிரி ஊருக்கு ஒரு பொம்பளை இருந்தால் போதும், எவனும் இதோட டெலிவரி வேலைக்கே வரமாட்டான்.